ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஆர்டி குக்கிங்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான மார்னிங் டிஃபன் பூரி ரெடி பண்ண போகிறோங்க. பூரி அதுக்கு சைடிஷ் உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டு குருமா வைக்க போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மைதா மாவு 1/4 கிலோ எடுத்துக்கோங்க. பவுலில் மாற்றிடலாங்க. 50 ரவைங்க பவுலில் மாற்றிடலாங்க. தேவையான அளவு சால்ட்டுங்க போட்டுக்கலாங்க. கொஞ்சம் கலச்சிக்கலாங்க. தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு பிசையலாங்க. சப்பாத்தி பதத்துக்கு நல்லா பிசைக்கலாங்க. நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைச்சிக்கலாங்க. இப்போ 1/4 மணி நேரம் ஊறட்டுங்க. இப்போ குருமா ரெடி பண்ணலாங்க. ஆயில் ஊற்றிக்கலாங்க. சோம்பு போட்டுக்கலாங்க. 1/4 ஸ்பூனு. ஸ்டார் 2 இது. கிராம்பு 2. பட்டை ஒரு 4 சின்னதாக நறுக்கி பசி போட்டு பிரியாணி அளவு. பச்சை மிளகா 3 எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை, வெங்காயம் ஒரு வெங்காயம் பொடிசாக நறுக்கிக்கோங்க. இந்த மாதிரி தக்காளி ஒரு தக்காளிங்க பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. அது போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு ஒரு மீடியமானதுங்க, ஒரு 6 வேக வச்சு எடுத்துக்கோங்க. வச்சுக்கலாங்க. உருளைக்கிழங்குல உப்பு போட்டிருக்கேங்க. உப்பு போட்டு தான் வேக வச்சேன். நம்ம குருமாவில் லேசாக உப்பு போட்டுக்கலாம். மல்லித்தூள் 1 ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. இது மிளகாத்தூளுங்க, 1 ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. சால்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. கொத்தமல்லி போட்டுக்கலாங்க. பட்டாணி போட்டுக்கலாங்க. கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. பட்டாணி வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா பச்சை மிளகா போட்டிருக்கனால கொஞ்சம் காரம் இருக்கும். மிளகாத்தூள் அதனால 1 ஸ்பூன் தாங்க போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றின பிறகு உப்பு பாருங்கள். பார்த்துட்டு பத்தலைன்னா போட்டுக்கலாம். பாருங்கள், குருமா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ பூரி பண்ணிடலாம். இந்த சைஸில் உருண்டை எடுத்துக்கலாங்க. இப்போ தேய்க்கலாங்க பூரி.
ஆயில் ஊற்றிக்கலாங்க. புட்டு எடுத்துக்கலாங்க. மேலே கொஞ்சம் அமுக்கி அமுக்கி விட்டிங்கன்னா புஷ்ஷுன்னு வரும். மைதா மாவு இல்லைனாலும் கோதுமை மாவு போட்டு கூட நீங்கள் கொஞ்சோண்டு ரவை போட்டிங்கன்னா சாஃப்டாக வந்துடுங்க. ரவை வறுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாக்ஸில் போட்டிங்கன்னா ஒரு 50 கிராம் போட்டால் போதும். 1/4 கிலோ மைதா மாவுக்காக இருந்தாலும் சரி, கோதுமை மாவாக இருந்தாலும் சரி, 50 கிராம் ரவையை போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா சாஃப்ட் வந்துடும். பூரி ரெடி ஆயிடுச்சுங்க. குருமா எடுத்துக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட்ஸில் கொடுங்க. பூரி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த பாருங்கள், இந்த பாருங்கள், பூரி சாஃப்டாகவே இருக்குது பாருங்கள். பூரி ரெடிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.